அனைவருக்கும் வணக்கம். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் 11th நியூ புக் எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஒரு முக்கியமான லெசன். புக்கு இன்சைடு கொஷின் ஒரு 101 கொஷினும், புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஷின், டோட்டலாக ஒரு 121 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. லைன் பை லைன் கொஷின் தான், ப்ளஸ் புக் பேக் கொஷின். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது. விடுதலை வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான். யாருடைய கூற்று? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா டெய்லர் கோவன். விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது. விடுதலை வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான். யாருடைய கூற்றுனா டெய்லர் கோவன். இரண்டாவது கொஷின், போர்ச்சுகீசியர்கள் டேஸிலிருந்து கோவாவுடன் வணிகம் செய்து வந்தனர். ஸோ எந்த வருஷம்னா 1510 இருந்து போர்ச்சுகீசியர்கள் கோவாவுடன் வணிகம் செய்து வந்தனர். மூன்றாவது கொஷின், கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. எந்த வருஷம்? 1601. கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1601. டேஸ் போருக்கு 100 ஆண்டுகளுக்கு பின் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இறுதியாக முடிவுக்கு வந்தது. எந்த போர் அப்படின்னா பிளாசி போர். பிளாசி போர் 1757. டேட் ஜூன் 23. இது கரெக்டாக அப்படின்னு டேட்டு தெரியல, ஆனால் படிச்சிருக்கேன் ஜூன் 23ன்னு. ஸோ அது இப்போ வருஷம் கரெக்டாக 1757. ஸோ பிளாசி போருக்கு 100 ஆண்டுகளுக்கு பின் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தது. எந்த வருஷம் முடிவுக்கு வந்ததுன்னா 1858. 57 வரைக்கும் கணக்கு அவங்களுக்கு. ஸோ ஆன்சர் பிளாசி போர் இதுக்கு. ஐந்தாவது கொஷின், ஆங்கிலேயர் கால வரலாறு பற்றி கூற்று 1. ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் கிராமத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தது. கூற்று 2. கிராம பொருளாதாரம் சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. கூற்று இரண்டும் சரியானவை. அதாவது ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் கிராமத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தது. கிராம பொருளாதாரம் சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் 3 கட்டங்களாக பிரித்தனர். அவை இந்த 3 கட்டங்கள் பார்த்திங்கன்னா வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம். காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் 3 கட்டங்களாக பிரித்தனர். அது வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம். 7வது கொஷின் பொறுத்துக்க நம்ம எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். வணிக மூலதன காலம் அது வருஷம் எந்த வருஷம்னா 1757 இருந்து 1813 வரைக்கும் வணிக மூலதன காலம். தொழில் மூலதன காலம் 1813 இருந்து 1858 வரைக்கும் தொழில் மூலதன காலம். நிதி மூலதன காலம் பார்த்திங்கன்னா 19ஆம் ஆண்டு இறுதி வருடங்களில் இருந்து சுதந்திரம் அடைந்த வரை பார்த்திங்கன்னா நிதி மூலதன காலம். ஸோ ஆன்சர் அனைத்தும் சரியானவை. 8வது கொஷின், கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை ஒருவர் முற்றுரிமையாக வாணிபம் செய்து லாபம் ஈட்டுவதே ஆகும். ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை ஒரு முற்றுரிமையாக வாணிபம் செய்து லாபம் ஈட்டுவதே ஆகும். டேஸ்களில் வங்காளமும் தென்னிந்தியாவும் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான போது முற்றுரிமை வணிகத்தின் நோக்கம் நிறைவேறியது. ஸோ எந்த வருஷம்னா 1750 to 60களில் வங்காளமும் தென்னிந்தியாவும் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான போது முற்றுரிமை வணிகத்தின் நோக்கம் நிறைவேறியது. 10வது கொஷின், தொழில் மூலதன காலம் பற்றி கூற்று 1. பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது. பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது. கூற்று 2. இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. ஸோ ஆன்சர் கூற்று இரண்டும் சரியானவை. 11வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் கவனிச்சிக்கோங்க. ஆன்சர் அனைத்தும் சரி.
மூன்றாவது கட்டம் நிதிநிலை மூலதன காலமாகும். இக்காலகட்டத்தில் மேலாண்மை முகமை நிறுவனம், ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம், செலாவணி மற்றும் வங்கிகள் மற்றும் செலாவணி மாற்று வங்கிகள் மற்றும் சில மூலதன ஏற்றுமதிகளில் நிதி ஆதிக்கத்தை தொடங்கியது. இந்திய மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவில் இருப்பு பாதை, சாலை வசதிகள், அஞ்சலகத்துறை, பாசனம் போன்ற பகுதிகளில் பெரிய அளவில் முதலீடு செய்ய பிரிட்டன் முடிவு செய்தது. பிரிட்டனின் ரயில்வே கட்டமைப்பு கொள்கையானது கற்பனை செய்ய முடியாத பொருளாதார பயனில்லா கொள்கையாகும். இந்தியாவின் வரி செலுத்துவோர் இருப்பு பாதை நிர்மாணத்திற்கு நிதி செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஜஸ்ட் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 12வது கொஷின். இந்தியாவில் டேஸ் அறிமுகமான பின் பிரிட்டிஷ் பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தை அதிகரித்தது. எது அப்படின்னா ரயில்வே. இந்தியாவில் ரயில்வே அறிமுகமான பின் பிரிட்டிஷ் பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தை அதிகரித்தது. 13வது கொஷின். விடுதலைக்கு முன் 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்தன. அவை இது முக்கியமான கொஷின். 3 விதமான நில உடைமை முறைகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜமீன்தாரி முறை அல்லது நில சுவாந்தாரர் முறை, மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை, ரைத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. விடுதலைக்கு முன் 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்தன. அவை ஜமீன்தாரி, மகள்வாரி, ரைத்துவாரி. நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை கார்ன்வாலிஸ் பிரபு அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்போனா 1793. நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை கார்ன்வாலிஸ் பிரபு அறிமுகப்படுத்திய ஆண்டு 1793. 15வது கொஷின். ஜமீன்தாரி முறையில் வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் எத்தனை பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும்? எத்தனை பங்குனா 11இல் 10 பங்கு. ஜமீன்தாரி முறையில் வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் எத்தனை பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும்? 11இல் 10 பங்கு அரசுக்கு செலுத்த வேண்டும். 16வது கொஷின். மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் எந்த மாநிலத்தில் விரிவுபடுத்தப்பட்டது? எந்த மாநிலத்தில் விரிவுபடுத்தப்பட்டதுன்னா மத்திய பிரதேசம், பஞ்சாப். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் எந்த மாநிலத்தில் விரிவுபடுத்தப்பட்டது? மத்திய பிரதேசம், பஞ்சாப். ரைத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை விரிவுபடுத்தப்பட்ட இடங்களில் சரியானது எவை? ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், கூர்க், கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம். அதாவது ரைத்துவாரி முறை முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதி அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். தமிழ்நாடு வரும். அது புக் பேக் கொஷினாக இருக்குது. இது வந்து விரிவுபடுத்தப்பட்ட இடங்கள். ரைத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை விரிவுபடுத்தப்பட்ட இடங்களில் சரியானது மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், குர்க்கு, கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம். ஜமீன்தாரி முறை பார்த்திங்கன்னா நில சுவாந்தாரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஜமீன்தாரர்கள் நிலத்தின் சொந்தக்காரர்கள். ஜமீன்தாரி முறையை வந்து நில சுவாந்தாரர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஜமீன்தாரர்கள் தான் நிலத்தின் சொந்தக்காரர்கள். மகள்வாரி முறை பார்த்திங்கன்னா கிராம மக்களாலான குழுவினர் நிலத்தின் சொந்தக்காரர்கள். யார்? கிராம மக்களாலான குழுவினர் தான் வந்து நிலத்தின் சொந்தக்காரர்கள் மகள்வாரி முறையில். ரைத்துவாரி முறை நில உரிமையாளர்கள் நிலத்தின் சொந்தக்காரர்கள். ரைத்துவாரி முறையில் நில உரிமையாளர்கள் தான் நிலத்தின் சொந்தக்காரர்கள். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. விடுதலைக்கு முன்னர் டேஸ் முறை குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது. எது அப்படின்னா சொந்த சாகுபடி முறை குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது விடுதலைக்கு முன்னர். 20வது கொஷின். 19ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி பற்றி கூற்று 1. ஆங்கிலேயர்கள் லாபத்தை ஈட்டுவதே முதன்மை குறிக்கோளாக கொண்டிருந்தனர். கூற்று 2. இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் ஆர்வம் இல்லாமல் இருந்தனர். ஆன்சர் வந்து கூற்று 2ம் சரியானவை. 21வது கொஷின்.
19ஆம் நூற்றாண்டில் நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு டேஸ் மில்லியன் டன்களாக உயர்ந்துள்ளது. ஸோ எத்தனை மில்லியன்னா 6 மில்லியன் டன்களாக உயர்ந்துள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 6 மில்லியன் டன்களாக உயர்ந்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்தியாவில் தொழில்மயமாதலை ஊக்குவித்த இயக்கம் எது? எந்த இயக்கம்னா சுதேசி இயக்கம். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்தியாவில் தொழில்மயமாதலை ஊக்குவித்த இயக்கம் சுதேசி இயக்கம். 23வது கொஷின் பொறுத்துக. 19ஆம் நூற்றாண்டில் 36 சணல் ஆலைகள், 194 பருத்தி ஆலைகள் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டு 30க்கும் மேற்பட்ட சணல் ஆலைகளும் 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகளும் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டு அடுத்து நிலக்கரி உற்பத்தி 2 மடங்கு உயர்ந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஆன்சர் அனைத்தும் சரி. ஆயிரத்தி 1924 முதல் 1939 வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு பெரிய நிறுவனங்கள் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அவைகள் ஸோ எந்தெந்த நிறுவனங்கள்னால் இரும்பு, எஃகு, சணல், பருத்தி நெசவாலைகள், தீப்பெட்டி, சர்க்கரை, காகித மற்றும் காகித கூழ் நிறுவனங்கள். ஆன்சர் அனைத்தும் சரி. ஸோ 1924 முதல் 1939 வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு பெரிய நிறுவனங்கள் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அவை தான் இரும்பு, எஃகு, சணல், பருத்தி நெசவாலைகள், தீப்பெட்டி, சர்க்கரை, காகித மற்றும் காகித கூழ் நிறுவனங்கள். 25வது கொஷின். ஆசியாவின் 3வது முக்கிய பொருளாதாரம் வாய்ந்த நாடு எது அப்படின்னா இந்தியா. ஆசியாவின் 3வது முக்கிய பொருளாதாரம் வாய்ந்த நாடு தான் இந்தியா. 26வது கொஷின். இந்தியாவில் தொழிற்கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுகள். இந்த இயர்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுறாங்க. இப்போ குரூப் 4ல் கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா 1991 தொழிற்கொள்கை அப்படின்னு ஆன்சர் வந்துருந்துச்சு. ஸோ இந்தியாவில் தொழிற்கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஆன்சர் அனைத்தும் சரி. 1948, 1956, 1977, 1980, 1990, 1991 இந்த ஆண்டுகளில் இந்தியாவில் தொழிற்கொள்கை ஏற்படுத்தப்பட்டது. 27வது கொஷின். எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானங்கள் சிறு மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவதற்கான அவசியத்தை எடுத்து கூறின? இந்த மாதிரி கொஷின்லாம் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 27வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஏபி சரி. 1948, 1956. அதாவது 1948, 1956 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானங்கள் சிறு மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவதற்கான அவசியத்தை எடுத்து கூறின. 1948ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் தொழிற்கொள்கையின் நோக்கம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 1948ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் தொழிற்கொள்கையின் நோக்கம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்திய தொழில்கள் 4 வகையாக பிரிக்கப்பட்டன. கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துவது, குடிசை தொழில்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை பாதுகாக்க முயற்சி மேற்கொண்டது. ஆன்சர் அனைத்தும் சரி. 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை டேஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் மகளன் ஓபிஸ். 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை மகளன் ஓபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. 30வது கொஷின். 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் அனைத்தும் சரி. இந்திய தொழில்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டன. நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழிற்சாலை முக்கியத்துவத்தை உணர்த்தியது. இது கொஷினாக கேட்டிருக்காங்க. பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்திய தொழில்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டன. நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறை முக்கியத்துவத்தை உணர்த்தியது, பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. 1991 தொழிற்கொள்கை தீர்மானம் பற்றி சரியானவை. 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 3மே சரி. இந்திய பொருளாதாரத்தை உலகமயமாக்கல் மூலம் அங்காடியை திறந்து விடுதல். இதன் மூலம் இந்திய அங்காடிக்கு ஒரு புதிய திசையை வழங்குவதாகும். பணவீக்கத்தை குறைத்து அந்நிய செலாவணி இருப்புகளை அதிகரிக்கும்.
ஸோ 1991 தொழில் கொள்கை தீர்மானம் ஒரு 3 பார்த்துக்கோங்க. பசுமை புரட்சி பற்றிய கூற்றுகள். கூற்று 1, வேளாண் துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. கூற்று 2, 1960க்கு பிறகு பாரம்பரிய வேளாண் முறைகள் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் முறைகள் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டன. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரியானவை. 1960க்கு பிறகு பாரம்பரிய வேளாண் முறைகள் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு புதிய தொழில்நுட்ப வேளாண் முறைகள் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டன. 33வது கொஷின், 1960-61 டேஸ் மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டது. ஸோ எத்தனை மாவட்டம்னா 7 மாவட்டங்களில் 1960-61 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் ஏற்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டது. 34வது கொஷின், பசுமை புரட்சியின் சாதனைகள். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கோதுமை, நெல் போன்ற பயிர்களின் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது. கோதுமை, நெல் போன்ற பயிர்களின் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது பசுமை புரட்சியுடைய விளைவாக. நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களை மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது. ஸோ எந்தெந்த பயிர்கள்னு பார்த்துக்கோங்க. நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளம். பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க உதவியது எது? பசுமை புரட்சி. சிறந்த விதைகள் மூலம் அனைத்து பயிர்களின் உற்பத்தி திறனும் பெருகியது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 35வது கொஷின், பசுமை புரட்சியின் பலவீனங்கள். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. பருவமழையை நம்பியிருக்கும் நிலைமை மாறவில்லை. அதிக ரசாயன பயன்பாடு. கனிமப் பொருட்கள் மண் வளத்தை குறைத்து மனித ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. தற்போது இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படுகிறது. தற்போது. ஸோ பசுமை புரட்சியுடைய பலவீனங்கள். 36வது கொஷின் பாருங்கள். பண்ணைகள் இயந்திரமாக்கப்பட்டதால் டேஸ் மற்றும் டேஸ் மாநிலங்களின் சில பகுதிகளை தவிர பிற கிராமங்களில் விவசாய தொழில்களுக்கான வேலையின்மை அதிகரித்தது. ஸோ எங்கன்னா பஞ்சாப், ஹரியானா. பண்ணைகள் இயந்திரமாக்கப்பட்டதால் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களின் சில பகுதிகளை தவிர பிற கிராமங்களில் விவசாய தொழிலாளர்களுக்கான வேலையின்மை அதிகரித்தது. 37வது கொஷின், புதிய வேளாண் யுத்தி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அவை. புதிய வேளாண் உத்தி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அந்த பல்வேறு பெயர்கள் தான் புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதை, உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம், பசுமை புரட்சி. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 38வது கொஷின் பொறுத்துக. பசுமை புரட்சி ரொம்ப ஒரு முக்கியமானது, கட்டாயம் வந்து கொஷின் கேட்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ என்னென்ன புரட்சின்றது பார்க்கலாம். பசுமை புரட்சி பார்த்திங்கன்னா வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி பசுமை புரட்சி. வெண்மை புரட்சி வந்து பால். நீல புரட்சி வந்து மீன். மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள். தங்க புரட்சி வந்து பழங்கள், ஆப்பிள். கருப்பு புரட்சி வந்து பெட்ரோலியம். வெள்ளி புரட்சி வந்து முட்டை. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அடுத்து அதனுடைய கண்டினியூ தான். வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு. சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி மற்றும் தக்காளி, சிவப்பு புரட்சி. சாம்பல் புரட்சி வந்து உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி வந்து இறால், இளஞ்சிவப்பு புரட்சி. பழுப்பு புரட்சி வந்து தோல் பொருட்கள், பழுப்பு புரட்சி வந்து தோல் பொருட்கள். 40வது கொஷின், இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம். 2006-2007 214 மில்லியன் டன்களாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை 2020 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவது. வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்து 15 ஆண்டுகளில் 5% 6% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து ஏபி சரி ரெண்டுமே. அதாவது இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம் தான் இது இரண்டுமே. 41, முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. எங்கே அப்படின்னா குல்டி. இது சார்ந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க.
அது ஆன்சர் பார்த்திங்கன்னா செராம்பூர் ஏதோ ஒன்று வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டு குரூப் 4ல். முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள குல்ட்டி எனும் இடத்தில் நிறுவப்பட்டது. பருத்தி தொழிற்சாலை அல்லது சணல் தொழிற்சாலை, இந்த 2 தொழிற்சாலையில் ஏதோ ஒரு கொஷின் தான் இப்போ 2024 குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு முக்கியமான அந்த கொஷினால் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 42வது கொஷின். மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேசாம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ எந்த வருஷம்னா 1870. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி 1870ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 43வது கொஷின். டிஸ்கோ இரும்பு எஃகு தொழிற்சாலை பற்றி 3 கூற்றாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்டது. எது? டிஸ்கோ இரும்பு எஃகு தொழிற்சாலை 1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்டது. 1919ஆம் ஆண்டு பான்பூரில் தொடங்கப்பட்டது. இதே டிஸ்கோ. இவை இரண்டும் தனியார் துறையாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. ஸோ ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்டது 1907, பான்பூரில் தொடங்கப்பட்டது 1919. இரண்டுமே வந்து தனியார் துறை. 44வது கொஷின். முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம். ஒரு முக்கியமான கொஷின். எதுனா விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை. இதுதான் வந்து முதலில் நிறுவப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம். 45வது கொஷின் பொறுத்துக. ரொம்ப முக்கியமான கொஷின், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ரூர்கலா பார்த்திங்கன்னா ஒரிசாவில் வந்து இருக்குது. ஜெர்மனி அரசு தான் வந்து உதவி. அதாவது இரும்பு எஃகு தொழிற்சாலை இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இது. துர்காப்பூர் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் வந்து இருக்குது. இங்கிலாந்து அரசு வந்து உதவி பண்ணியிருக்கு இந்த தொழிற்சாலை அமைக்க. பிலாய் வந்து மத்திய பிரதேசம். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ரூர்கலா ஒரிசா, துர்காப்பூர் மேற்கு வங்காளம், பிலாய் மத்திய பிரதேசம். இது பொறுத்துக்களை கொஷினாக கேட்டிருக்காங்க. பிலாய் வந்து மத்திய பிரதேசம், ரஷ்ய அரசு வந்து உதவி. பொகாரோ பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் வந்து இருக்குது, ரஷ்ய அரசு உதவி. விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு வந்து உதவி வந்து ரஷ்ய அரசு. பெர்ன்பூர் இது வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து இருக்குது. தனியார் துறையிடமிருந்து 1976 பெறப்பட்டது. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ வந்து ரூர்கலா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆப்போசிட்டில் அந்த சைடு வந்து ஒரிசா, மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஆந்திரா இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இல்லை அந்த அரசு எந்தெந்த அரசு வந்து உதவி பண்ணுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜெர்மனி, இங்கிலாந்து, ரஷ்யா. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 46வது கொஷின். செயில் வந்து தெரியும். சேலம் இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. இந்திய அரசு வெளிநாட்டு உதவியே இல்லாமல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை தான். விஜய்நகர் இது வந்து கர்நாடகாவில் வந்து இருக்குது. இதுவும் வந்து இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை. பத்ராவதி வந்து கர்நாடகாவில் வந்து இருக்குது. நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் அதுதான் இது பத்ராவதியில் வந்து இருக்குது. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் எங்கே இருக்குது? பத்ராவதி, கர்நாடகா. மத்திய மாநில அரசுக்கு வந்து சொந்தம். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 47வது கொஷின். இந்திய எஃகு நிறுவனம் அதாவது செயில் டேஸில் நிறுவப்பட்டது. எந்த வருஷம்னா 1974. இந்திய எஃகு நிறுவனம் அது வந்து செயில்னு சொல்லுவாங்க. 1974 வந்து நிறுவப்பட்டது. 48வது கொஷின். தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? எத்தனாவது இடத்துலனா 8வது இடத்துல வந்து இருக்குது. தற்போது இந்தியா வந்து எஃகு உற்பத்தியில் உலக அளவில் வந்து 8வது இடத்துல வந்து இருக்குது. 1855ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள டேசனும் இடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின். சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது எங்கன்னா ரேஸ்ரான்னு கொடுத்துருக்காங்க, ரிஸ்ரா, அது ரெண்டுமே ஒன்று தான். ரிஸ்ரா 1855 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1855 மேற்கு வங்காளத்தில் உள்ள ரிஸ்ரா என்னும் இடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட முதல் சணல் தொழிற்சாலை வந்து உருவாக்கப்பட்டது. 50வது கொஷின் பாருங்கள். சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா அது இந்தியா. முக்கியமான கொஷின். ஏற்றுமதியில் வந்து 2வது இடத்துல இருக்குது. அதாவது சணல் உற்பத்தி, சணல் பொருட்கள் தயாரிப்பு இதில் வந்து முதலிடம். இது ஏற்றுமதி பண்ணுறதுல 2வது இடத்துல வந்து இருக்குது இந்தியா.
51வது கொஷின், இந்தியாவில் அதிக தொழிலாளர்களை கொண்ட துறை எது? எது அப்படின்னா அது நெசவு தொழில் தான். இந்தியாவில் அதிக தொழிலாளர்களை கொண்ட துறை வந்து நெசவு தொழில். 52வது கொஷின், பருத்தியும் நெசவு தொழிலும் பற்றி கூற்று 1 பாருங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20% உள்ளது. இது பருத்தி நெசவு. ஏற்றுமதி வருவாயில் 1/3 பங்கு இத்துறையின் மூலம் கிடைக்கிறது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2ம் சரியானவை. 53வது கொஷின், முதல் புதிய துணி உற்பத்தி ஆலை கொல்கத்தாவுக்கு அருகே உள்ள குளோஸ்டர் துறைமுக நகரில் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1818. முதல் புதிய துணி உற்பத்தி ஆலை கொல்கத்தாவிற்கு அருகே உள்ள குளோஸ்டர் துறைமுக நகரில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1818. 1854 மும்பையில் டேஸ் என்பவரால் மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் வந்து கேஜிஎன் டோபேர். 1854 மும்பையில் கேஜிஎன் டோபேர் என்பவரால் மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. 55வது கொஷின், இந்தியாவில் வேளாண் சார்பு தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக டேஸ் தொழில் உள்ளது. ஆன்சர் வந்து சர்க்கரை தொழில். இந்தியாவில் வேளாண் சார்பு தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக சர்க்கரை தொழில் உள்ளது. 56 இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் டேஸ் தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழிலாகும். ஆன்சர் வந்து உர தொழில். இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உர தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழிலாகும். 1812 வங்காளத்தில் உள்ள டேஸ் எனும் ஊரில் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்டது. ஆன்சர் வந்து செராம்பூர். இந்த கொஷின் தான் நினைக்கிறேன் இப்போ குரூப் 4ல் கேட்டது. 1812 வங்காளத்தில் உள்ள செராம்பூர் எனும் ஊரில் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்டது. 58வது கொஷின், உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா பிடித்துள்ள இடம் எத்தனாவது இடம்னா 15வது இடம். உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா பிடித்துள்ள இடம் வந்து 15வது இடம். பொறுத்துக, இயற்கையான பட்டு தயாரிப்பு முதலிடம் பார்த்திங்கன்னா சீனா. இயற்கையான பட்டு தயாரிப்பில் வந்து முதலிடம் வந்து சீனா. 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. உலக அளவில் இந்தியாவுடைய உற்பத்தி பார்த்திங்கன்னா 16% உற்பத்தி. உலக அளவில் இந்தியாவின் இயற்கை பட்டு உற்பத்தி வந்து 16%. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 60வது கொஷின், இந்தியா வணிக அடிப்படையிலான 5 வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறது. அவை மல்பெரி பட்டு, ஓக் முகா பட்டு, ஓக் டெஸ்ஸர் பட்டு ஏரி, வெப்பமண்டல டெஸ்ஸர் பட்டு. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 வகையான பட்டு துணிகள் இருக்குது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 61வது கொஷின், 1889ஆம் ஆண்டு முதலில் எண்ணெய் கிணறு அசாம் மாநிலத்தில் டேஸ் எனும் ஊரில் தோண்டப்பட்டது. ஆன்சர் வந்து டிக்பாய். ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். 1889ஆம் ஆண்டு முதலில் எண்ணெய் கிணறு அசாம் மாநிலத்தில் டிக்பாய் எனும் ஊரில் தோண்டப்பட்டது. எந்த ஆண்டில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் நகரில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGC உருவாக்கப்பட்டது? எந்த வருஷம்னா 1956. 1956ஆம் ஆண்டில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் நகரில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் அதாவது ONGC உருவாக்கப்பட்டது. 63வது கொஷின், சிறு தொழில்களின் பங்குகள் எவை? ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கும் துறையாக உள்ளது. எது? சிறு தொழில்கள் வந்து அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கும் துறையாக உள்ளது. உழைப்பு முதலீட்டு விகிதம் அதிகம். கைவினைப் பொருட்கள் தயாரிப்போரின் பாரம்பரிய குடும்ப திறன்களை வளர்க்க உதவுகிறது. தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவும் உதவுகிறது. நாட்டின் அந்நிய செலாவணி மீதான அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. பெரிய நிறுவனங்களுக்கு துணை நிறுவனங்களாக செயல்படுகின்றன. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். 64வது கொஷின், பொறுத்துக. உற்பத்தி நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள். இப்போ குறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னா 25 லட்சத்திற்கு மிகாமல் இருந்தால் அது குறு உற்பத்தி நிறுவனங்கள். சிறு உற்பத்தி நிறுவனங்கள்னால் 25 லட்சம் முதல் 5 கோடி வரை. நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள்னால் 5 கோடி முதல் 10 கோடி வரை.
சேவை நிறுவனங்கள் பாருங்கள், குறு சேவை நிறுவனங்கள் 10 லட்சத்திற்கு மிகாமல் இருந்தால் முதலீட்டு தொகை வந்து குறு சேவை நிறுவனங்கள். சிறு சேவை நிறுவனங்கள்லாம் 10 லட்சம் முதல் 2 கோடி வரை. நடுத்தர சேவை நிறுவனங்கள் வந்து 2 கோடி முதல் 5 கோடி வரை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும், பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. 65வது கொஷின், அரசாங்கத்தின் பங்குகள் பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பொதுத்துறை வங்கிகள். அரசாங்கத்தின் பங்குகள் பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொதுத்துறை வங்கிகள். எடுத்துக்காட்டு வந்து பாரத் ஸ்டேட் வங்கி. 66, பொதுத்துறை வங்கிகள் பற்றி கூற்று 1. எஸ்பிஐ பாரத் ஸ்டேட் வங்கியில் அரசு 58.60% பங்குகளை கொண்டுள்ளது. கூற்று 2. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் அரசு 58.87 பங்குகளை கொண்டுள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2ம் சரியானவை. ஸோ பாரத் ஸ்டேட் வங்கியில் இந்திய அரசுடைய பங்கு வந்து 58.60%. அதாவது பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசுடைய பங்கு வந்து அதிகமாக இருக்கும். தனியார் துறையுடைய பங்கை விட அரசுடைய பங்கு வந்து அதிகமாக இருக்கும். அதான் வந்து பொதுத்துறை வங்கி. பஞ்சாப் நேஷனல் வங்கி 58.87% பங்கு வந்து வச்சுருக்கு. 67வது கொஷின், இந்தியாவில் மொத்த வங்கிகளில் டேஸ் சதவிகித வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாக உள்ளன? ஆன்சர் பார்த்திங்கன்னா 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாக உள்ளன. எண்ணிக்கை அடிப்படையில் 27 பொதுத்துறை வங்கிகளும் 22 தனியார் வங்கிகளும் வந்து உள்ளது. 68வது கொஷின், முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ரொம்ப முக்கியமான கொஷின். இனி வர கொஷின் எல்லாம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டம் சம்மந்தமாக நம்ம நிறைய கொஷின் பார்க்க போகிறோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். 5 ஆண்டு திட்டத்தை பற்றி கட்டாயம் ஒரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க எக்ஸாமில். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 வந்து தொடங்கப்பட்டது. முதல் 5 ஆண்டு திட்டம். 69வது கொஷின் பாருங்கள், இதுவும் ஒரு முக்கியமான கொஷின். 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஏப்ரல் 15, 1980. 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 15, 1980. எத்தனை சதவீத மக்கள் இந்தியாவில் ஏறத்தாழ கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர்? ஆன்சர் வந்து 70% மக்கள். எத்தனை சதவீத மக்கள் இந்தியாவில் ஏறத்தாழ கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர்? 70% மக்கள். 71வது கொஷின், இந்தியா திட்டமிடுதல் மேற்கொள்ளும் முறை டேஸ் நாட்டில் இருந்த முறையை பின்பற்றியது? ஒரு முக்கியமான கொஷின், எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ரஷ்யா அல்லது முன்னாள் சோவியத் ரஷ்யா என்ன முன்னாள் சோவியத் ரஷ்யா, 2 எது இருந்தாலும் நீ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்தியா திட்டமிடுதல் மேற்கொள்ளும் முறை டேஸ் நாட்டில் இருந்து முறையை பின்பற்றியது ரஷ்யா. 72வது கொஷின், இந்திய அரசு திட்டக்குழுவுக்கு பதிலாக டேஸ் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது? ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா நிதி ஆயோக். தமிழில், ஆங்கிலத்தில் நிதி ஆயோக். இதுவும் பார்த்துக்கோங்க. நிதி ஆயோக்குடைய மீனிங் தான் வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஸோ எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நிதி ஆயோக் அதனுடைய விரிவாக்கம் பார்த்துக்கோங்க. ஸோ நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது ஜனவரி 1, 2015. இந்த டேட் வந்து நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திட்டக்குழுக்கு மாற்றாக தொடங்கப்பட்டது தான் நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1. 73வது கொஷின், இதிலேருந்து நம்ம 5 ஆண்டு திட்டம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு கொஷின் கட்டாயம் கேட்பாங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் காலம் பார்த்திங்கன்னா 1951லேருந்து 56 வரைக்கும் முதல் 5 ஆண்டு திட்டம். மாதிரி முதல் 5 ஆண்டு திட்டம் யாருடைய மாதிரியில் தொடங்கப்பட்டதுன்னா ஹாரட் டாமர் அவருடைய மாதிரியில் வந்து தொடங்கப்பட்டது. நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண்மை முன்னேற்றம். முதல் 5 ஆண்டு திட்டத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேளாண்மை முன்னேற்றம். வளர்ச்சி பார்த்திங்கன்னா 3.6% வளர்ச்சி இலக்கை விட அதிகமாக வந்து வந்திருக்கு. இலக்கு எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னு இதில் மென்ஷன் பண்ணல, ஆனால் இலக்கை விட அதிகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அடுத்து 2வது 5 ஆண்டு திட்டம் பாருங்கள். 2வது 5 ஆண்டு திட்டத்துடைய காலம் 1956லேருந்து 1961 வரைக்கும். மாதிரி பார்த்திங்கன்னா பிசி மகளனோபிஸ் இவருடைய மாதிரியில் தான் வந்து 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. நோக்கம் பாருங்கள், தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. இப்போ ஃபஸ்ட்டுனா வேளாண் முன்னேற்றம். 2வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. பாருங்கள், வளர்ச்சி எவ்வளோனா 4.1% திட்டம் வெற்றி. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி.
மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் காலம் பாருங்கள் 1961 66 வரைக்கும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டம் வந்து காட்கில் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். காட்கில் திட்டம் நோக்கம் வந்து சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். நோக்கம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். வளர்ச்சி இலக்கு பார்த்திங்கன்னா 5.6%. இந்தியா சீனா போர், அதனால் வந்து திட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. ஸோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்கள். திட்ட விடுமுறை காலம் எப்போ அப்படின்னா 1966 இருந்து 69 வரைக்கும் திட்ட விடுமுறை காலம். 1966 இருந்து 69 வரைக்கும் திட்ட விடுமுறை காலம். அடுத்து 77வது பாருங்கள். கூற்று 1, இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே இத்திட்ட விடுமுறைக்கு முதன்மை காரணம். ஸோ திட்ட விடுமுறைக்கு வந்து முதன்மையான காரணம் வந்து இந்தியா பாகிஸ்தான் போர். கூற்று 2, இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஓராண்டு திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க திட்ட விடுமுறை காலத்தில். ஸோ ஆன்சர் வந்து கூற்று 2 வந்து சரியானவை. 78வது கொஷின். நான்காவது ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள். அந்த திட்ட விடுமுறை காலம் பார்த்திங்கன்னா 66லேருந்து 69 வரைக்கும் அந்த திட்ட விடுமுறை காலம். அந்த 69 ஸ்டார்ட் ஆகுது நான்காவது ஐந்தாண்டு திட்டம். 69லேருந்து 74 வரைக்கும் நான்காவது ஐந்தாண்டு திட்டம். நோக்கம் பாருங்கள், நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். நான்காவது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா நிலையான மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். வளர்ச்சி வந்து 5.7%. அதாவது இலக்கு வந்து இது வந்து இலக்குன்னு மாற்றிக்கோங்க. இலக்கு 5.7%, வளர்ச்சி வந்து 3.3% தான் வந்தது. திட்டம் வந்து தோல்வி. அடுத்து 79வது கொஷின். ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் காலம் வந்து 1974 இருந்து 79 வரைக்கும் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். முன்வரைவு பார்த்திங்கன்னா டிபி தார். ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய முன்வரைவு யாருன்னா டிபி தார். முன்னுரிமை என்ன அப்படின்னா வேளாண் தொழில் மற்றும் சுரங்க தொழிலுக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்பட்டது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில். 1978ஆம் ஆண்டு இத்திட்டம் வந்து கைவிடப்பட்டது. வளர்ச்சி இலக்கு வந்து 4.4% தான் வளர்ச்சி இலக்கு. வளர்ச்சி எவ்வளோ வந்ததுன்னா 4.8% வந்தது. திட்டம் வந்து வெற்றி. 80 பாருங்கள். சுழல் திட்டம் வந்து கொண்டு வராங்க. ஏன்னா 1978 இந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டதுனால சுழல் திட்டம் வந்து கொண்டு வராங்க. சுழல் திட்டம் கொண்டு வரப்பட்டது எப்படின்னா 1978 79 இந்த பீரியடில் வந்து சுழல் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. அந்த திட்ட விடுமுறை காலம் கொஷின் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சுழல் திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 78 79 சுழல் திட்டம். அடுத்து 81வது கொஷின். ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் காலம் வந்து 1980லேருந்து 85 வரை ஆறாவது ஐந்தாண்டு திட்டம். நோக்கம் வந்து வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு. ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு. லட்சியம் வந்து வறுமை ஒழிப்பு. இந்த கரிபி ஹட்டாவோ அப்படின்ற இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம்னு இந்த புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பழைய கொஷின் பேப்பர்லாம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இது வந்து இந்த வறுமை ஒழிப்பு வந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கலாம். வளர்ச்சி இலக்கு 5.2%. வளர்ச்சி எவ்வளோ வந்ததுன்னா 5.7% வந்து வந்தது. 82வது கொஷின். ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் காலம் வந்து 1985லேருந்து 90 வரைக்கும் ஏழாம் ஐந்தாண்டு திட்டம். நோக்கம் வந்து தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் வேலைவாய்ப்பை வழங்குதல். ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் வேலைவாய்ப்பை வழங்குதல். முதல் முறையாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஸோ ஒரு முக்கியமான எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதுன்னு கொஷின் கேட்டாங்கன்னா ஏழாம் ஐந்தாண்டு திட்டம். வளர்ச்சி இலக்கு வந்து 5%, ஆனால் வளர்ச்சி வந்தது 6%. திட்டம் வந்து வெற்றி. 83 பாருங்கள். ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுகள். இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆண்டு திட்டங்கள் வந்து 90 91 91 92 இந்த காலகட்டத்தில் வந்து ஆண்டு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இப்போ திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு கொஷின் கேட்டால் 1966லேருந்து 69 வரைக்கும். சுழல் திட்டம்னு கேட்டாங்கன்னா 1978லேருந்து 79 வரைக்கும் சுழல் திட்டம். ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1990 to 92.
அப்படி வச்சுக்கோங்க. 90, 91, 91, 92 ஆண்டு திட்டங்கள். அடுத்து 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். காலம் வந்து 92லேருந்து 97 வரைக்கும் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். முன்னுரிமை வந்து வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம், மனிதவள மேம்பாடு. இதான் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தில் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கொஷின் கேட்டாங்கன்னா 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். வளர்ச்சி இலக்கு 5.6%. வளர்ச்சி வந்தது எவ்வளோனா 6.8%. திட்டம் வந்து வெற்றி. இதே தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது எந்த ஐந்தாண்டு திட்டம்னு கேட்டாங்கன்னா அது வந்து 7வது ஐந்தாண்டு திட்டம். இங்கே இருக்குது பாருங்கள். தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது 7வது ஐந்தாண்டு திட்டம். புதிய பொருளாதார கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஐந்தாண்டு திட்டம்னு கேட்டாங்கன்னா 8வது ஐந்தாண்டு திட்டம். இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. 85வது கொஷின் 9வது ஐந்தாண்டு திட்டம். காலம் வந்து 1997லேருந்து 2002 வரைக்கும் 9வது ஐந்தாண்டு திட்டம். நோக்கம் வந்து சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. இது வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கொஷின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. வளர்ச்சி இலக்கு வந்து 7%. வளர்ச்சி வந்தது வந்து 5.6%. திட்டம் வந்து தோல்வி. அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம். காலம் வந்து 2002லேருந்து 2007 வரைக்கும் வந்து 10வது ஐந்தாண்டு திட்டம். இலக்கு வந்து 10 ஆண்டுகளில் தல வருவாயை 2 மடங்காக உயர்த்த வேண்டும். இதுதான் வந்து இலக்கு. 10வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு என்ன? 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்கு உயர்த்த வேண்டும். குறிக்கோள் என்னென்னா 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்க நடவடிக்கை. குறிக்கோள். வளர்ச்சி இலக்கு வந்து 8%. வளர்ச்சி வந்தது எவ்வளோனா 7.2%. அடுத்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். காலம் வந்து 2007லேருந்து 2012 வரைக்கும் 11வது ஐந்தாண்டு திட்டம். நோக்கம் வந்து விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இதுவும் முக்கியமான கொஷின் கேட்டிருக்காங்க. விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. 12வது ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள். விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சின்ற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. இங்கே வந்து விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அதோடு நிற்கிது. வளர்ச்சி இலக்கு 8.1. வளர்ச்சி வந்தது 7.9%. 12வது ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள். 2012லேருந்து 2017 வரைக்கும் 12வது ஐந்தாண்டு திட்டம். நோக்கம் இப்போ தான் சொன்னோம். விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. வளர்ச்சி இலக்கு வந்து 8%. அது எவ்வளோ வளர்ச்சி வந்தது அப்படின்றது மென்ஷன் பண்ணல. ஸோ 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. 8%, 8%. அதனால் ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப டீப்பாக படிக்கக்கூடிய ஒரு டாபிக். அடுத்து 89வது கொஷின். அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. HDI மனித மேம்பாட்டு குறியீடு. அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய HDI பயன்படுத்தப்படுகிறது. HDI என்னது? மனித மேம்பாட்டு குறியீடு. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு வரும். 90வது கொஷின். டேஸ் முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது. ஸோ எந்த வருஷத்தில் இருந்துன்னா 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கை வந்து பிரசுரம் செய்கிறது. 91வது கொஷின். மனித மேம்பாட்டு குறியீட்டை 1990 மேம்படுத்தியவர்கள். ரொம்ப முக்கியமான கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து AB ரெண்டும் சரி. மகப் உல் ஹக் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். அமர்த்தியா குமார் சென் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தால் மனித மேம்பாட்டு குறியீட்டை வந்து 1990 வந்து மேம்படுத்தியவர்கள். 92 HDI டேஸ் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது. ஸோ எதன் அடிப்படையில்னா நல்லா பார்த்துக்கோங்க. எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதில் 3 இருக்குது. இதுவும் கொஷின் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன். எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள், கல்வி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது 3 அடிப்படையாக வச்சு தான் HDI வந்து அமைக்கப்படுகிறது. மனித மேம்பாட்டு குறியீடு பற்றி ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது வந்து பாருங்கள். வாழ்நாள் என்பது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது. 2வது வந்து கல்வி தகுதி. வாழ்க்கை தரமானது வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. பரிணாம குறியீடுனா உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு.
இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. பொறுத்துக்க, இந்தியா 188 நாடுகளில் மனித முன்னேற்ற அறிக்கை 2014-2016 படி பார்த்திங்கன்னா 131வது இடம். மனித மேம்பாட்டு குறியீடு 1981 இந்தியா பார்த்திங்கன்னா 0.302, அதாவது 302 1981. 2010 0.580, 2011 0.472, கடைசியாக மனித மேம்பாட்டு குறியீடு 2015 வந்து 0.624. இந்த குறியீடு வந்து பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 95, மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னா பிஸ்வஜித் குகா. மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் வந்து பிஸ்வஜித் குகா. HDI 1, HDI 2, HDI 3, HDI 4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியுள்ளார் யார்? பிஸ்வஜித் குகா. 96வது கொஷின், டேஸ் என்பது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையினை பொறுத்தது. எது அப்படின்னா HDI 1 என்பது. HDI 1 என்பது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையினை பொறுத்தது. பிஸ்வஜித் குகா மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை எந்த பரிணாமங்களை சேர்ப்பதன் மூலம் விரிவுபடுத்தினார்? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அதாவது வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல். பிஸ்வஜித் குகா மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை எந்த பரிணாமங்களை சேர்ப்பதன் மூலம் விரிவுபடுத்தினார்? வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல். 98வது கொஷின், பொறுத்துக, HDI முதல் 3 நாடுகள். HDI பார்த்திங்கன்னா 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட மதிப்பில் தான் வந்து HDI வந்து கணக்கிடுவாங்க. நார்வே வந்து முதலிடம் 0.949, அதாவது புள்ளிக்கு அப்புறம் அப்படி சேர்த்து படிக்கக்கூடாது, நம்ம படிச்சுக்கலாம் நம்ம வசதிக்காக. நார்வே வந்து 0.949, ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா 0.939, சுவிட்சர்லாந்து வந்து 0.939. முதல் 3 இடங்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 99, வாழ்க்கை தர குறியீடு பற்றி. அதாவது வாழ்க்கை தர குறியீடு வந்து PQLI அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். பாருங்கள், ஒவ்வொரு குறியீட்டின் அளவும் 1க்கும் 100க்கும் இடையே இருக்கும். அந்த மதிப்பு வந்து 1க்கும் 100க்கும் வந்து இடையே இருக்கும். N1 என்பது மோசமான செயல்பாட்டை குறிக்கும். அதாவது மோசமான செயல்பாடுனா 28 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டு கயானா பிசாவு நாடு வந்து வாங்கியிருக்கு அந்த மோசமான குறியீடு. N100 மிக சிறப்பான செயல்பாட்டை குறிக்கும். 77 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டது. இது 1973ஆம் ஆண்டு வந்து ஸ்வீடன் நாடு வந்து வாங்கியிருக்கு மிக சிறப்பான செயல்பாடு. ஸ்வீடன் நாடு 1973. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 100வது கொஷின், டிமோரிஸ் என்பவர் ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிட எந்த விதமான குறியீடுகளை பயன்படுத்தினார்? எந்த விதமான குறியீடுனா எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம். இதை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. டிமோரிஸ் என்பவர் ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிட எந்த விதமான குறியீடுகளை பயன்படுத்தினார்? எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் 1, குழந்தை இறப்பு வீதம் 1, எழுத்தறிவு வீதம். 101வது கொஷின், PQLIக்கும் HDIக்கும் உள்ள வேறுபாடுகளில் எவை சரியானவை? ஸோ பாருங்கள், HDIயில் வருமானம் சேர்க்கப்படுகிறது. HDI உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிக்கிறது. PQLIயில் வருமானம் நீக்கப்படுகிறது. PQLI உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் குறிக்கிறது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. HDIனா வருமானம் சேர்க்கப்படுகிறது, PQLIனா வருமானம் நீக்கப்படுகிறது. HDI வந்து உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிக்கிறது. PQLI பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் குறிக்கிறது. ஸோ இதோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சுது. புக் பே கொஷின் வந்து ஸ்பீடாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 102வது கொஷின், இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோடா காமா வருகை புரிந்த வருடம் எப்போனா 1948 மே 20ஆம் தேதி. வருஷம் டேட்டோட பார்த்துக்கோங்க. 1914 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? யாரிடம் அப்படின்னா ஜஹாங்கீர். தொழிற்சாலை அமைக்க ஜஹாங்கீரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார். எந்த வருஷம்? 1614.
104வது கொஷின், இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எப்போனா 1858. 105வது கொஷின், ரைத்து வாரி முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாடு. ரைத்து வாரி முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் வந்து தமிழ்நாடு. முதல் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ? 1914. முடிந்தது 1918. 107வது கொஷின், இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு. நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு பேசிக்கான கொஷின் தான். எப்போனா 1948. டேட்டு வந்து ஏப்ரல் 6. முதல் தொழிற்கொள்கை 1948 ஏப்ரல் 6. 108வது கொஷின், 1956 தொழில் கொள்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 1956 தொழில் கொள்கையோட நோக்கம் என்னென்னா பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 109, 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எது அப்படின்னா செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில். இது வந்து முன்பதிவு வந்து நீக்கப்பட்டது. 110வது கொஷின், இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா MS சுவாமிநாதன். எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. 1969 ஜூலை 19. டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. 12வது கொஷின், வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சமூக நலம். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் வந்து சமூக நலம். 113வது கொஷின், திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. திட்டக்குழு வந்து எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1950 மார்ச் 15 திட்டக்குழு அமைக்கப்பட்டது. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் இதுதான். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. வேளாண்மை. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண்மை. 115வது கொஷின், 10வது ஐந்தாண்டு திட்டம் காலம் எப்போ அப்படின்னா 2002லேருந்து 2007 வரைக்கும் 10வது ஐந்தாண்டு திட்டத்துடைய காலம். 2016ஆம் ஆண்டு மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம் என்னென்னா 131. 117 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு திட்டங்கள் வந்து 90லேருந்து 92 வரைக்கும், அதாவது 90, 91, 91, 92 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. இந்தியாவின் மிக பழமை அளவிலான தொழில் எது அப்படின்னா பருத்தி. இந்தியாவின் மிக பழமையான அளவிலான தொழில் வந்து பருத்தி. 119வது கொஷின், மேம்பாட்டு குறியீட்டினை உருவாக்கியவர் யாருன்னா அமர்த்தியா குமார் சென். மனித மேம்பாட்டு குறியீட்டினை உருவாக்கியவர் வந்து அமர்த்தியா குமார் சென். 120 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கங்க. என்ன ஆன்சரு? விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். கடைசி 121வது கொஷின், வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யாருன்னா டி மோரிஸ். வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் வந்து டி மோரிஸ். ஸோ வெற்றிகரமாக அந்த லெசன் வந்து முடிஞ்சது. அடுத்த ஒரு லெசனில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.